18 வருஷத்துல 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா மும்பை தோத்ததே கிடையாது. 18 வருஷமா இந்த ரெக்கார்டை வச்சிருக்காங்க. 204 ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்திருந்தா டிஃபெண்ட் பண்ணிருப்பாரா பத்ரி? 100% பண்ணிருப்பாரு. டெஃபினட்டா பண்ணிருப்பாரு, டவுட்டே கிடையாது. நாக் அவுட் கேம்ல இது ஒரு பெஸ்ட் நாக்கா? அவரோட கேம் ஆடி ஜெயிச்சு கொடுத்தது ஸ்ரேயஸ். நான் கமெண்ட்ரியில தான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆயிட்டு வந்திருக்காரு. வேற லெவல்ங்க. 6 வேணும் ஸ்ரேயஸ், 4 வேணும் ஸ்ரேயஸ். ஹார்திக் அவரோட கடைசி மேட்ச் கேப்டன் பண்ணிருக்காரா மும்பை இந்தியன்ஸ்க்கு? ஆர்சிபி பிபிகேஎஸ் உங்க ஃபைனல் பிக்? வெரி ஹார்ட் டு பிக் பிரீதம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரீத்தம், சூப்பர். கடைசியா ஒரு லாங் டோர்னமெண்ட்க்கு அப்புறமா 2 ஃபைனலிஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு. சோ என்ன வச்சிருக்கீங்க? ஒரு லாங் கேம் பத்ரி. 2.5 மணி நேரம் மழை நாள்ல போச்சு. பட் ஒரு த்ரில்லிங் கேம், அது டெஃபினட்டா சொல்லணும். ஸோ ஐ திங்க் ஈவன் தோ அவ்வளவு லேட் ஆனாலும் ஆடியன்ஸ் டெஃபினட்டா பார்த்திருப்பாங்க. பட் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நான் நிறைய ஐபிஎல் பார்த்திருக்கேன், நீங்க நிறைய ஐபிஎல் விளையாடுறீங்க. ஒரு நாக் அவுட் கேம், இது ஒரு நாக் அவுட் கேம். நாக் அவுட் கேம்ல இது ஒரு பெஸ்ட் நாக்கா? கடந்த ஒரு 15 வருஷத்துல நான் யோசிச்சு பாக்குறேன், நாக் அவுட் கேம்ல இது ஒரு பெஸ்ட் நாக்கா இருந்திருக்குமா? உங்க ஒப்பீனியன். ஸ்ரேயஸ் ஐயரோட நாக். நிறைய நல்ல நாக்ஸ் நான் பார்த்திருக்கேன், எஸ்பெஷலி ஃபியூ ஃப்ரம் சுரேஷ் ரெய்னா. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நாக் அவுட்ல பெஸ்ட் பிளேயர் நான் பார்த்ததுல, நான் விளையாடுனது கூடதுல வந்து சுரேஷ் ரெய்னா தான். பட் இஃப் நாட் த பெஸ்ட், டெஃபினெட்லி ஒன் அமங் த பெஸ்ட். மேபி த பெஸ்டா கூட இருக்கலாம். எனக்கு மெமரி இல்ல, நிறைய வருஷம் 18 வருஷம் ஐபிஎல்ல நிறைய நாக் அவுட் மேட்சஸ் நடந்திருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் பிரேத்தம். கன்சிடரிங் த சிச்சுவேஷன், ஆப்போசிஷன், இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பாருங்க பிரேத்தம். ஒரு சாதனை செய்யப்பட்டது. 18 வருஷத்துல 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா மும்பை தோத்ததே கிடையாது. 18 வருஷமா இந்த ரெக்கார்டை வச்சிருக்காங்க. என்ன போலிங் அட்டாக்! பும்ரா, போல்ட், சரி ஒரு ஹார்திக் கேப்டனா இருக்காரு, அதுக்கப்புறமா சாண்ட்னர். ஐ திங்க் இட் வாஸ் a tremendous அட்டாக். அந்த மாதிரி ஒரு அட்டாக் நேர்கொள்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு பிளே ஆஃப் அப்படின்ற ஒரு பிரஷர். மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ், அவங்களுக்கு எதிர்க்க இருக்க பிரஷர். 3 விக்கெட் விழுந்துருச்சு, அந்த பிரஷர். இது எல்லாத்தையும் மீறி அவரோட கேம் ஆடி ஜெயிச்சு கொடுத்தது ஸ்ரேயஸ். நான் கமெண்ட்ரியில தான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆயிட்டு வந்திருக்காரு. வேற லெவல்ங்க. 6 வேணும் ஸ்ரேயஸ், 4 வேணும் ஸ்ரேயஸ். கேப்டன்ஸ் நாக் வேணும் ஸ்ரேயஸ், ஒரு ஹாஃப் செஞ்சுரி வேணும் ஸ்ரேயஸ், கேப்டன்சி வேணும் ஸ்ரேயஸ். வேற லெவல் பிரேத்தம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் தட் ஐ ஹவ் சீன். அண்ட் நீங்க அதுல சொன்னது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பத்தி. 18 வருஷத்துல மும்பை வந்து 200 அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ணாம இருந்ததே இல்லை. அது ஒரு பெரிய ரெக்கார்டு. லேசா எடை போடக்கூடாது. அதை அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காரு ஒரு நாக் அவுட் கேம்ல. அது பெரிய விஷயம். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சது, ஆர்சிபியோட 102 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அப்புறம் அவர் போஸ்ட் கேம்ல சொன்னார், நாங்க வந்து ஒரு பேட்டில் தான் தோத்தோங்க, இது வார தோக்கல, இன்னும் we are still in the game. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் 2 ஃபினிஷ் பண்ணதுனால இன்னொரு சான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு. அதை பியூட்டிஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. சரியா சம் அப் பண்ணுங்க. ஸ்ரேயஸ் ஐ திங்க் phenomenal. 2014 டெல்லியை கூட்டிட்டு போனார் ஃபைனலுக்கு. அப்புறம் கல்கட்டாவை 2024 ஜெயிக்க வச்சாரு. இப்போ இன்னொரு ஃபைனல் இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். நீங்க இப்போ அடுத்தது நீங்க நேச்சுரலா என்ன நமக்கு தோணுதுன்னா, less than a week ago, இப்போ ஃபைனல் டியூஸ்டே இன்னைக்கு, less than a week ago 102 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஆர்சிபியோட பஞ்சாப். டாஸ் சொல்லலாம் நீங்க, குரூஷியல் வாட் எவர், ஆனா ஆல் அவுட் ஆனாங்க. சரி, நீங்க இங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு தோல்வி, ஏன்னா ஆர்சிபி அதை 10 ஓவர்லயே அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தோல்வியை ஓவர் கம் பண்ணி ஃபைனல் எப்படி இருக்க போகுது? காம்படிட்டிவா இருக்க போதா, ஒன் சைடடா இருக்க போதா, பழச மறந்துட்டு புது பேட்டிலுக்கு போறாங்களா பஞ்சாப்? பிரேத்தம், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி அதை மறந்துட்டாங்க, ஓவர் கம் பண்ணிட்டாங்க பஞ்சாப். ஏன் நான் சொல்றேன்னா, மும்பையை பீட் பண்ணிட்டாங்களே, எனக்கு அதுலயே நான் தெரிஞ்சு ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். எஸ், நீங்க சொல்லலாம் ஒரு ஆப்போசிஷனுக்கு எதிராக இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அக்கார்டிங் டு மீ, மும்பை இஸ் a bigger opposition in playoff than RCB mentally yet. அதாவது இந்த வருஷம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மும்பை தான் வந்து பயங்கரமா, நம்மளே சேனல்ல டாப் 4ல மும்பை தான் பெரிய டீம் பிரீத்தம். சோ அவங்கள பயங்கரமா பீட் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும் போது அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரூஃப். they have let go. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். மறப்போம் மன்னிப்போம் ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ல பிரேத்தம். நீங்க ஒரு கால்ஃபர், உங்களுக்கே தெரியும். நம்ம மறப்போம் மன்னிப்போம், நம்மளையே ஃபர்ஸ்ட் மன்னிச்சுக்கணும். அதான் ஒரு பேட் ஷாட் அடிச்சிட்டோம்னா, தொலைடா பரவாயில்ல, அடுத்த ஷாட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. 101 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டு அடுத்த மேட்ச் மும்பைக்கு எதிராக சாதனை படைச்சு 200க்கு மேல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது ஐ திங்க் தே ஹேவ் லெட் கோ. இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, வென்யூ மாறுது. முலான்பூர் கிடையாது,
அகமதாபாத் இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு என்னமோ பஞ்சாப் பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் சூட் ஆகும் உங்களுக்கு. நின்னு அடிக்கிற பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே, பிரப் சிம்ரன், பிரியான்சாரியா, ஸ்ரேயஸ், நேஹல் வதேரா, சஷாங்க், இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பர்ஃபெக்ட்டா அகமதாபாத் செட் ஆகுது. இது ஒரு விஷயம். மறுபக்கம் ஐ திங்க் ஜாஸ் இங்கிலீஷ் மறக்காதீங்க பத்ரி, ஜாஸ் இங்கிலீஷ் மறக்காதீங்க. மன்னிச்சுங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அவரும் ரொம்ப குரூஷியல் நாக் ஆடினார். So I think Punjab have already let go. This is final against RCB, not two equally matched teams waiting for them. அந்த 101 லாம் இட்ஸ் அதெல்லாம் கூரையில தூக்கி போட்டாச்சு, அதெல்லாம் டன். சரி, அங்கே உங்களை நிறுத்துறேன். 24 hours ago நீங்க ஆர்சிபி டக் அவுட்ல பத்ரி ஒரு பேட்டிங் கோச். அப்பா இன்னைக்கு வந்து ஆர்சிபி நீங்க மும்பை பிபிகேஎஸ் ஆடுறாங்கப்பா, நமக்கு இவங்க வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்க பேசும்போது, நீங்க மும்பை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா, பிபிகேஎஸ் வந்தா நல்லா சொல்றீங்களா? ஆனஸ்டா சொல்லுங்க, நீங்க ஆர்சிபி பேட்டிங் கோச். நான் ஆனஸ்டா ஒன்னு சொல்லட்டுமா, நான் வந்து முதல்ல ஆர்சிபி பேட்டிங் கோச்சா இருந்தேன்னா ஒரு கால் மும்பை வரக்கூடாதுன்னு தான் வேண்டி இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து என்னதான் பிளே ஆஃப் பீஸ்ட். The way Punjab is playing also, not குறைச்சலா ஏதாவது விடப்பட முடியல பிரேதம். So I think if it is a final, நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இந்த பிளே ஆஃப்ஸ் இந்த ஃபைனல்லாம் ஒன்லி a good team will come. பஞ்சாப் வந்து மொமெண்டம் எவ்ரிதிங் ஒர்க்கிங், ஸ்ரேயஸோட கேப்டன்சி, பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே ஒர்க் ஆகுது, அதனால தான் வராங்க. ஸோ இட்ஸ் மும்பை ஆர் பஞ்சாப் ஆர் எனிபடி, two informed teams will come to the final always. So it's going to be a great contest. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கேட்டீங்கன்னா ஐயோ என்னடா இது பஞ்சாபும் பயங்கரமா தான் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் தவிர ஓகே இவங்க வந்தா ஓகே அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் இப்போதைக்கு. சரியா சொன்னீங்க. பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம் சாம்பியன் ஃபைனலுக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு இந்த டிஎன்ஏல இருக்கு ஜெயிக்கிறது தெரியும்னு நேச்சுரலி இந்த ஒரு டீம் ஃபைனல் இருக்கிற டீம் கொஞ்சம் நர்வஸா இருப்பாங்க. ஆனா பஞ்சாப் எப்படி உங்களை போட்டு அடிச்சு வந்தாங்கன்னு பார்த்தா இப்ப பஞ்சாபுமே ஒரு விஸ்வரூபம் எடுத்த மாதிரி இருக்கும் ஆர்சிபிக்கு. பட் ஆர்சிபியும் ஒரு ரீசனுக்காக தான் ஃபைனல்ல இருக்காங்க. பியூட்டிஃபுல்லி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஆர்சிபி பியூட்டிஃபுல் நம்ம பேசியிருக்கோம். பிகினிங்ல நான் கூட வந்து கொஞ்சம் டவுட்டிங்கா இருந்தேன், ஆர்சிபி வருவாங்களா, டவுட்ஃபுல்லா இருந்தேன், சாரி ராதர் ஆர்சிபி ஃபைனல் பிளே ஆஃப்ஸ் வருவாங்களான்னு. பட் எவ்ரி டைம் அந்த இதை அவங்க வந்து தட்டிட்டு நாங்களும் இங்க விளையாட வந்திருக்கோம், இந்த வாட்டி நாங்க அடிக்கணும்னு வந்திருக்கோம் தான் ஆர்சிபி வந்திருக்காங்க, பஞ்சாபும் வந்திருக்காங்க. சோ இப்போ இந்த ரெண்டு டீமோட மேட்ச் அப்ல எது பெரிய குரூஷியல் மேட்ச் அப்பா இருக்கீங்கன்னு உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன பத்ரி? வாட் இஸ் தி இனிஷியல் மேட்ச் அப் that we need to look out for? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப் எனக்கு தெரிஞ்சு. see the most important most valuable player இது மட்டும் RCB க்கு நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன், இட்ஸ் ஜாஷ் ஹேசல்வுட். டவுட்டே கிடையாது. ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இஸ் வெரி வெரி crucial. that will sway the game. அதாவது கேமை டிசைட் பண்ணனும் நான் சொல்ல விரும்பல, அது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். பட் அது வந்து அந்த கேமை ஸ்வே பண்ணும். ஜாஷ் ஹேசல்வுட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அகைன்ஸ்ட் பிரியான்சாரியா ஒரு பிரப் சிம்ரன் சிங் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல ஒரு விக்கெட் கிடைச்சது. பட் இந்த மேட்ச் அவங்க டெஃபினட்டா அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் கோச் ரிக்கி பாண்டிங் இருக்காரு, அவரோட இன்புட்ஸ் டெஃபினட்டா இதுல வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விக்கெட் விடாம ஆடி ஒரு நல்ல ஸ்டார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ஆட் ஃபார் 1 பஞ்சாப் ஆட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாஷ் ஹேசல்வுட் 2 ஓவர் முடிஞ்சிச்சுன்னா அட்வான்டேஜ் பஞ்சாப். அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஸ்பெல் போட்டு ஃபியூ விக்கெட்ஸ் early on எடுத்துட்டாரு, 45 for 3 in power play na in place of RCB. So this is going to be a huge matchup. Josh Hazlewood against the young Punjab batsman. இது ஒரு ஃப்ளக்ஸ் ஆஃப் த கேம், ஒரு கிரன்ச் ஆஃப் த கேம் இங்க ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். 100% நானும் அதே தான் என்னோட கருத்து அதே தான் பத்திரேன். ஏன்னா நீங்க அந்த Q1ல பாத்தீங்கன்னா அப்படிதான் லிட்டரலி ஜாஷ் ஹேசல்வுட் வந்து அந்த முதுகு உடைச்சிட்டாரு பஞ்சாப். பிஃபோர் யூ நியூ இட் தேர் 4 down for 30 or 35 அங்க போச்சு கேம். சோ அந்த ஸ்பெல் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் பஞ்சாபுக்கு ஒரு பூஸ்டும் கிடைச்சிருக்கு பத்தி. செஹல் ஹூஸ் ஒரு ஐபிஎல்ல ஒரு பெரிய ஒரு இது பவுலர் தான், அதுல டவுட்டே கிடையாது. செஹல் இஸ் பேக், ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பட் அஃப்கோர்ஸ் நீங்க 100 ரன் அடிச்சீங்கன்னா செஹல் இருந்தாலும் சரி, ஷேன் வார்ன் வச்சு கூட நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் பஞ்சாப் இஸ் லுக்கிங் பெட்டர். ஆனா இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன்னா பஞ்சாப் இன்னைக்கு கேமை முடிச்சுட்டு அவங்க ஹோட்டலுக்கு போய் 3:30 மணி 4 மணி மண்டே மார்னிங் இருந்திருக்கும். வித்தின் 36 hours டர்ன் அரவுண்ட் பண்றது என்னதான் நீங்க ஒரே ஊர்ல இருந்தீங்களான்னு கொஞ்சம் டயரிங்கா தான் இருக்கும். அந்த ஆர்சிபி மோர் ரெஸ்டட் அண்ட் அது ஒரு அட்வான்டேஜ் பத்ரி. when you come to a final, இல்ல டயர்ட்னஸ் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஃபைனல் புஷ்ன்னு போவீங்களா, இல்ல ஐயோப்பா வலிக்குது அப்படின்ற அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா? சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு ஈவன் அவுட் ஆயிடுதுன்னு தோணுது. ஏன் நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி அகமதாபாத்ங்கிற வென்யூல பஞ்சாப் ஆடிட்டாங்க, இந்த விக்கெட்ல போய் ஆடிட்டு ஜெயிச்சுட்டு வராங்க. ஆர்சிபி இன்னும் விளாடல, முல்லான்பூர்ல தான் ஆடி இருக்காங்க. they are coming back and playing here. Usually இந்த மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் நடக்கும்போது என்ன மாதிரி நடக்கும்னா அவங்களோட ஹோம் வென்யூல நடக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கேகேஆர் வருவாங்க, ஹோம்ல ஆடி இருப்பாங்க. நாங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 2011 ஆடும்போது சேப்பாக்ல தான் ஆடணும் ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. பட் ஆல்ரெடி நாங்க சேப்பாக்ல ஆடிப்போம் ஹோம், ஸோ அது பெரிய இது கிடையாது.
பட் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் மேபி அப்படின்னு தோணுது. எஸ், நீங்க சொல்ற மாதிரி 36 hours உள்ள விளையாடுறதுன்றது பிசிக்கலி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிமாண்டிங். பட் ஃபைனல் பிரேத்தம் சம்டைம்ஸ் அந்த ஃபைனல்ல அட்ரினலின் ஒன் புஷ் அப்படின்னு புஷ் பண்ணுவாங்க. மேபி அது ஒரு ஈவன் அவுட் ஆகுது. ஏன்னு சொன்னா அகமதாபாத்ல ஆல்ரெடி ஆடிட்டாங்க, அந்த வென்யூல ஆல்ரெடி யூஸ்ட் ஆயிருக்காங்க பஞ்சாப். வேற பிட்ச்ல தான் ஆட போறாங்க. பட் அந்த வென்யூல ஆடுறது ஒரு அட்வான்டேஜ் சொல்றீங்க நீங்க. சிமிலர் நேச்சர் ஆஃப் பிட்ச் பிரேத்தம். சி ஈவன் தோ ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு முல்லான்பூர் பிட்சுக்கும் இந்த பிட்சுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. முல்லான்பூர்ல ஆட்டு இவங்க வராங்க, இவங்க இந்த பிட்ச்ல ஆல்ரெடி ஆட்டாங்க. இது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஈவன் தோ இட்ஸ் a fresh pitch. சோ அந்த கண்டிஷன்ஸ் அட்வான்டேஜ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்கு, ரெக்கவரி அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி ஈவன் அவுட் ஆயிடுதுன்னு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபிக்கு பெரிய அட்வான்டேஜ் பிகாஸ் தே ஹேவ் ரெக்கவரி அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன். ஃபேர் பாயிண்ட். அண்ட் அந்த ஃபைனல் புஷ் ஃபைனல் டெஃபினட்டா கொஞ்சம் டயர்ட் பாடிஸ்னால பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பத்ரி இப்ப பஞ்சாப் கிங்ஸ்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு லைட் நெட் பிராக்டிஸ் ஆவது வச்சுப்பாங்களா மண்டே ஆர் ஜஸ்ட் கோ டு தி ஃபைனல்? அதே மாதிரி வச்சுக்கவே மாட்டாங்க பிரேத்தம். ஐ திங்க் கம்ப்ளீட் ரெக்கவரி விட்டுருவாங்க. இஃப் அட் ஆல் தே ஹேவ் டு டூ எனிதிங், கேப்டன் கோச் கொஞ்சம் அப்படியே ஒண்ணு கூடி they might think of something tactical changes. விராட் கோலிக்கு செஹல் எப்ப போடலாம், ஜாஷ் ஹேசல்வுட் பேட்டிங் ஆடுறதுக்கு எப்படி பேட்டிங் ஆட பசங்கள்கிட்ட என்ன சொல்லலாம், இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லலாம், யாரா ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் இவங்களோட பேசுறது ஒண்டி பண்ணுவாங்க கோச் அண்ட் கேப்டன். வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. யாருமே பிராக்டிஸ்லாம் வரமாட்டாங்க. இந்த ஃபைனல்ஸ்ல ஒண்டி நான் விளையாடுறதுனால சொல்றேன் பிரேத்தம். ஒரே ஒரு விஷயம் ஃபைனல்ஸ்ல என்னன்னா ரெக்கவரின்றது மேட்டர் கிடையாது. ஏன்னா இது ஃபைனல், இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கவரி இது கிடையாது. சோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ரிப்பேர், ஒன்லி ப்ரிப்பரேஷன் மேட்டர். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லீக் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ரெக்கவரி மைண்ட்ல வச்சுக்கணும். ரெக்கவரின்றதே கிடையாது, இப்போ ஒன்லி ப்ரெப். எப்படியாவது ஏன்னா ஒரு டயர்ட் பாடியா இருந்தாலும் இவங்களை ரெடி பண்ணி ஃபைனல்ஸ்குள்ள போடணும் அப்படின்னு தான் சப்போர்ட்ஸா போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் தானே, அதுக்கப்புறம் நீங்க போனா ரெக்கவர் ஆயிக்கங்க, அது பெரிய இது கிடையாது. அது ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு ஃபைனல்ஸ்ல போட்டுக்கிட்டோம். அண்ட் மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயிண்டிங் எண்ட் டு த சீசன் பத்ரி. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா 3 or 4 ஆஃப் இந்தியாவோட T20 டீம் அங்க இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நீங்க ஃபைனலுக்கு வரல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் என்னோட தாட். நீங்க உடனே வந்து நீங்க ரோஹித் சர்மா ஃபேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி கிடையாது. 204 ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்துருந்தா டிஃபெண்ட் பண்ணிருப்பாரா பத்ரி? 100% பண்ணிருப்பாரு, டெஃபினட்டா பண்ணிருப்பாரு, டவுட்டே கிடையாது. இது வந்து ஒரு ஐ திங்க் மும்பை மேனேஜ்மெண்ட் நேத்திக்கு பாத்துட்டு இருந்தாங்க பிரேத்தம். நம்ம பாத்துட்டு இருக்கோம்னா தேர் வாஸ் மும்பை ஓனர்ஸ் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் மைண்ட்ல இது ஆயிருக்கும் பிரேத்தம். ஏன்னா நேத்திக்கு ஹார்திக் பாண்டியா சில மிஸ்டேக்ஸ் பண்ணார் கேப்டன்சில, நீங்க அதை ஒத்துட்டே ஆகணும். மிச்சல் சாண்ட்னருக்கு ஒரே ஓவருங்க, ஹி டிட்ன்ட் போல் மிச்சல் சாண்ட்னர். ரெண்டு ஓவர் அவருக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஆமா, நாட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். போன மேட்சும் கொடுக்கல. போன மேட்ச் ஒரு ஓவர் 1 for 10 மிச்சல் சாண்ட்னர் ஒரு ஓவர் தான் போட்டாரு. இந்த மேட்ச் 2 ஓவர் தான் போட்டாரு. இன் லேட்டர் பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் மும்பை இந்தியன்ஸோட ரிசரக்ஷன்ல மெயின் ரீசன் மிச்சல் சாண்ட்னர் சூப்பரா போட்டிருக்காரு. வாங்கேடையில நல்லா போட்டு நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஏன் போலிங் கொடுக்கலங்க? உங்க மெயின் போலர் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குற போலருக்கு ஏன் போலிங் கொடுக்க மாட்டீங்க? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்சல்யூட்லி. ஆனா பத்ரி இதுக்கு நான் வந்து இது மூல காரணம் அந்த ஓனர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா நான் கேப்டன்சி பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஒரு ஃபெனாமினல் வேர்ல்ட் கப் கேம்பெயின் அன்பார்ச்சுனேட்லி இதே அகமதாபாத்ல எண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் போன சீசன் இவங்க தான் ஹார்திக் பாண்டியா கூட்டிட்டு வந்து கேப்டன்சி அந்த கிரீடத்தை கொடுத்தாங்க. ஸோ ரோஹித் தான் நான் வந்து விட போறேன்னு விடல. பட் ஐ திங்க் நான் அதை யோசிச்சேன். டெஃபினட்டா என்ன மாதிரி எவ்வளவோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் யோசிச்சிருப்பாங்க தட் 203 நீங்க ரோஹித் சர்மாக்கு பும்ரா அண்ட் மிச்சல் சாண்ட்னரோட டிஃபெண்ட் பண்ணினா பண்ணிருப்பாரு. நான் ஒரு 148 உங்க சிஎஸ்கே ஓடய பண்ணிருக்காரு. அது எனக்கு நல்லா ஞாபகம் வருது. எனிவே மூவிங் ஆன். அந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒண்ணே கேட்டுறேன். எனக்கு இது ஒரு மேனேஜ்மெண்ட் டெசிஷன், அதனால நீங்க மேனேஜ்மெண்ட்ல நிறைய இருந்திருக்கனால கேக்குறேன். டெஃபினெட்லி ரோஹித் would have defended this score if he was captain in my opinion. ஓகேவா? இன்னொன்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறேன். ஹார்திக் அவரோட கடைசி மேட்ச் கேப்டன் பண்ணிருக்காரா மும்பை இந்தியன்ஸ்க்கு? ஏன்னா இப்போ T20 கேப்டன் ரைட் நவ சூரியகுமார் யாதவ் இஸ் கோயிங் டு லீட் இந்தியா. அவர் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்காரு. அப்படிங்கும் போது will they think about சூரியகுமார் யாதவ் ஹார்திக் கடைசி மேட்ச் மும்பைக்கு கேப்டன் பண்ணிருக்காரா? மும்பை இந்தியன்ஸ் ஒரு கொஞ்சம் இந்த பிரான்சைஸ் தான் பத்திர, இந்த சென்டிமெண்டல் சிஎஸ்கே மாதிரி எல்லாம் கிடையாது. வெரி வெரி ஒரு ரூத்லெஸ் பிரான்சைஸ். அதை காமிச்சிட்டாங்க. 5 டைம் வினிங் கேப்டனே உட்காந்து வச்சாங்கன்னு காமிச்சிட்டாங்க. சூர்யா எப்படி பண்ண போறாரு T20 வேர்ல்ட் கப்ல அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க பிரான்சைஸிக்கு எது தேவையோ அதை தான் பார்த்துப்பாங்க, வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு 5 டைம் டிராஃபி வின்னரை நீங்க உட்காந்து வச்சிருக்கீங்கன்னா வேற யாருங்க? ஹார்திக் பாண்டியா உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கல 2 சீசன்ல. டெஃபினட்டா அந்த கன்சிடரேஷன் இருக்கும். அதை வந்து டேபிள்ல இருந்து நான் எடுக்கவே மாட்டேன். இது மட்டும் இந்த மாதிரி ஒரு நர்வஸ் மும்பை இந்தியன்ஸ் நான் இது மட்டும் பார்த்தது இல்ல பிரேத்தம். ஏன்னா பொலாடு வந்து லைன்ல நிக்கிறாரு, மஹிரா ஜெயவர்தனே லைன்ல நிக்கிறாரு. ஒரு வாட்டியும் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க.
ஒரு வாட்டியும் போலிங் சேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பும்ரா அங்கேயிருந்து இதை வெயின்றாரு, ஹார்திக் முடியாதுன்றாரு. இட் வாஸ் லிட்டில் ஒரு மாதிரி இந்த மாதிரி கேட்டிக் மும்பை இந்தியன்ஸ் நான் பார்த்தது. பத்ரி, இது மாத்திரம் இல்ல, சாய் அண்ட் வாஷி ஆடும்போது கூட the dugout was rattled. மஹிலா எழுந்துட்டாரு, ரோஹித் எழுந்துட்டாரு, பொலார்ட் வாஸ் அந்த பவுண்டரி லைன், மலிங்கா தல்ல கை வச்சிட்டு இருந்தாரு. சோ இது போன மேட்சே அவங்க வந்து கொஞ்சம் தப்பிச்சாங்க. பும்ரா அந்த யாக்கர் போட்டு வாஷி தூக்கி இருக்கலன்னா போன மேட்சே போயிருக்கும். தப்பிச்சாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு, இவ்வளவு ஒரு டாக்டிக்கலி இனெப்ட் மும்பை நான் பார்த்ததுல. அந்த யாக்கர்ஸ் போல்ட் ஆட்டம் பும்ரா ஆட்டம் சூப்பரா போட்டாங்க. தேர்ட் மேனை வைக்காம யாக்கர்ஸ் போட்டாங்க. ரெண்டுமே ஸ்ரேயஸர் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்குவீஸ் பண்ணாரு. பட் ஐ திங்க் மும்பை யூஷுவலா மும்பை வில் பி ஆன் த பால். அந்த மாதிரி நான் பால் போடுறேன்னா ஒரு ஃபைன் தேர்ட் மேன் இருந்திருக்கும். இந்த வாட்டி இருக்கல. ஸோ couple of glaring issues, but I'm sure Mumbai will come back. பட் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். ஹார்திக் நான் கேப்டனாவும் ரூல் அவுட் பண்ண மாட்டேன், கேப்டனா இருக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன வேணாலும் எடுப்பாங்க டிசிஷன், பிரான்சைஸுக்காக. சென்டிமெண்டல் பிரான்சைஸ் கிடையாது. பட் இப்ப மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் கொஸ்டின் 2, இப்ப யார் ஆடுற ஆர்சிபி ஜெயிச்சாலும் சரி, பிபிகேஎஸ் ஜெயிச்சாலும் சரி, ஒரு ஃப்ரெஷ் சாம்பியன் இந்த ஐபிஎல்லுக்கு, which is good. ஏன்னா புது டீம்ஸ் ஜெயிக்கணும், நிறைய டீம்ஸ் ஜெயிக்கணும். அதே டீம் ஜெயிக்கிறது ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்கும் வேற டீம்ஸ் ஜெயிச்சா. ஃபைனல் கொஸ்டின், ஏன்னா நான் மும்பை நினைச்சேன் பிளே ஆஃப் வந்துட்டாங்கன்னா மும்பை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த இது டிஸ்பெல் ஆயிடுச்சு. பட் நான் இதையும் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டார்ஸ் ஆர்சிபிக்கு அலைன் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு 4 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஆர்சிபி பிபிகேஎஸ் உங்க ஃபைனல் பிக். வெரி ஹார்ட் டு பிக் பிரீதம், வெரி ஹார்ட் டு பிக். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு சேப்பு சட்டை போட்ட பிரான்சைசி ஜெயிச்சதே கிடையாது. நீலம், மஞ்சள், பர்பிள் இதெல்லாம் தான் ஜெயிச்சிருக்கு தவிர சேப்பு சட்டை போட்ட ஒரு பிரான்சைசி ஜெயிச்சதே கிடையாது. ஸோ சேப்பு சட்டை நிச்சயம், ஃப்ரெஷ் வின்னர் நிச்சயம். ரொம்ப ஹார்ட் டு சூஸ் பிரீதம், ஐ டோன்ட் வாண்ட் டு சூஸ். ஏன்னா எனக்கு 2 டீமுமே பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஆர்சிபி இந்த வருஷம் the way they have built their team, very balanced team, the way their death bowling has performed, the way அவங்க அந்த ஒரு டீமோட பிரான்சைஸ் ஐ திங்க் முன்ன மாதிரி இல்லாம இந்த மாதிரி நிறைய டீம் பிளேயர்ஸ், ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. 7-8 பிளேயர் ஃப்ரெஷ் பிளேயர் பிரீதம். இது மட்டும் ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடி இருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்கு. அந்த சுமைகள் இல்ல, 18 வருஷத்தோட தோல்விகளோட அனுபவங்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சுமைகள் அது இல்ல. அந்த சுமை ஒரே ஒருத்தர் தான் இருக்கு, விராட்டுக்காக. ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இந்த யங்ஸ்டர்ஸ் விராட் கோலிக்காக ஜெயிங்க ஆர்சிபி. ப்ராப்ளி ஆர்சிபி ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபார் விராட். ஏன்னா 18 வருஷமா டாயில் பண்ணிருக்காரு பிரீதம். ஒரு சின்ன சிறுவனா வந்தாரு டீமுக்குள்ள, ஆர்சிபியோடயே வளர்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஜாம்பவானா இருக்காரு, லெஜெண்ட் ஆயிருக்காரு. அவருக்காக ஆர்சிபி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு இந்த பக்கம் ஸ்ரேயஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்ரேயஸவே அவர் கேப்டன் பண்ணது, டீம் எடுத்துட்டு வந்தது, எனக்கு அவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஒரு பக்கம் விராட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பக்கம் ஸ்ரேயஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ என்னால சூஸ் பண்ண முடியல. 2 நிமிஷம் பேசி கடைசியில ஒரு டிசிஷன் கொடுக்கல நீங்க. முடியல முடியல பிரீதம். இன்னைக்கு தேர்ட் அம்பையர் விட மோசமா இருக்கீங்க. பால பாருங்க, ராக் அண்ட் ரோல். ஒரு 3 நிமிஷம் பேசுவாங்க, கிளியர் அவுட் இருக்கும், கொடுத்துட்டு போயான்னு. அதெல்லாம் முடியல. வெரி ஹார்ட் டு சூஸா இருக்கு. நீங்க சொல்லுங்க. I think 18 years of toil, ஒரு உழைப்பு, அதனால இங்கேருந்து ஒரு பிரான்சைஸ்னால விராட் கோலி பெரிய ஆள் இல்ல, பட் இந்த பிரான்சைஸ் ஒரு மூல காரணமா இருந்தது. அண்ட் I think the longest tenured player அவர் தான் ஒரு பிரான்சைஸுக்கு. more than ரோஹித், more than MS நடுவுல பிரேக் இருந்தது. ஸோ விராட்டுக்காக I think விராட் absolutely deserves it. பட் ஸ்போர்ட்ல டிசர்வ்ன்றதே கிடையாது பத்ரி. அன்பார்ச்சுனேட்லி ஸ்போர்ட் இஸ் cruel that way. It is beautiful, very beautiful, but very cruel. உங்களுக்கு ஐ டிசர்வ்னே கிடையாது ஸ்போர்ட்ல. அப்படி டிசர்வ்னா ரோஹித்தும் விராட்டும் அந்த 2023 வேர்ல்ட் கப் அஹமதாபாத்ல தூக்கி இருக்கணும். பிகாஸ் இந்தியா ஆர் பை ஃபார் த பெஸ்ட் டீம் இன் த காம்படிஷன். அதே மாதிரி ஆர்சிபி இஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் விராட் deserves it more than anybody else. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் has done a fantastic job, அதுல டவுட்டே கிடையாது. அவங்க இந்தியன் பிரிகேட் ரொம்ப நல்லா இருக்கு. இஃப் ஐ ஹேவ் டு சூஸ், எனக்கு என்னமோ சொல்லுது டெஸ்டினி இஸ் வித் ஆர்சிபி. ஸோ ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி. ஓகே, பாப்போம் டெஸ்டினி என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பாப்போம் பிரீதம். சம ஃபைனல்ஸ் காத்துட்டு இருக்கு நமக்காக. பட் தேங்க்யூ பிரீதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. ஒன்லி ஹோப் இஸ் இந்த ஃபைனல் மழைனால பாதிக்கப்படக்கூடாது. ஃபுல் மேட்ச் நடக்கணும். ஒரு ஃபைனல் தான், அது ஒரு ஃபுல் மேட்ச் இருக்கணும். 5 ஓவர் 7 ஓவர் அப்படி இருக்கக்கூடாது. ஐ ஹோப் ஒரு கடைசி நாள் ஒரு ஃபுல் கேம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். பொறுத்திருந்து பார்க்கணும். அது உங்க வார்த்தையில சொல்ல போனா காலம் தான் பதில் சொல்லும். பார்க்கலாம். காலத்தின் கட்டாயம் என்னன்னு தெரியல. பட் மதர் நேச்சர் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. ஹோப்ஃபுல்லி ஷீ இஸ் நைஸ் டு அஸ். பட் தேங்க்யூ பிரீதம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you soon with lot more content. Bye.